Welcome to my channel Maasarakarpom. Cramer's rule. இப்படி ஒரு 3 ஈக்குவேஷன் கொடுத்திருப்பாங்க. a1x plus b1y plus c1z is equal to d1, a2x plus b2y plus c2z is equal to d2, a3x plus b3y plus c3z is equal to d3. நம்ம first delta கண்டுபிடிக்கணும். Delta வந்து first column coefficient of x, coefficient of y, coefficient of z. அடுத்தது delta x வந்து coefficient of x இருக்க காலம்ல இதை எடுத்துடணும். இந்த a1, a2, a3 எடுத்துட்டு இதை இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணணும். d1, d2, d3. ரைட்? அப்புறம் டெல்டா y வந்து அதே மாதிரி இந்த yயோட கோஎஃபிஷியன்ட் எடுத்துட்டு இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை இங்கே எழுதணும். அதே மாதிரி டெல்டா z வந்து இந்த z-ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ்க்கு பதிலாக இந்த கான்ஸ்டன்ட்ஸ் எழுதணும். இதெல்லாம் கண்டுபிடிச்சோன்னே x, y, z கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டினே நமக்கு சால்வ் பை கிராமர்ஸ் ரூல்னு இருக்கும். x is equal to delta x by delta, y is equal to delta y by delta, z is equal to delta z by delta. delta not equal to 0 யூனிக் சொல்யூஷன் மட்டும்தான் பிஸ்னஸ் மேக்ஸ்க்கு இருக்கு. உங்கள் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த டெல்டா டெல்டா கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு எக்ஸே வர மாதிரி இருக்கும். ஸோ நியூமரேட்டரில் டெல்டா எக்ஸ், டினாமினேட்டரில் டெல்டா. இங்கே y, delta y by delta, z, delta z by delta. Exercise 1.2 solve by Cramer's rule. Equations வந்து 2x plus 3y is equal to 7, 3x plus 5y is equal to 9. நம்ம first delta கண்டுபிடிக்கணும். delta is equal to அப்படியே அதோட coefficients எழுதணும். 2, 3 first columnல x ஓட coefficients, அடுத்த காலத்தில் y-ஓட coefficient. ரைட்? ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கான்னு பார்த்துக்கணும். ax is equal to b. கான்ஸ்டன்ட் வந்து ரைட் சைடில் தான் இருக்கணும். இல்லைன்னா நம்ம ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணிட்டு தான் டெல்டாவே ஆரம்பிச்சிருக்கணும். திஸ் இஸ் ஈக்குவல் டு 10 minus 9, that is equal to 1. This is not equal to 0, so unique solution exists. Delta x is equal to, இப்போ x இருக்க இந்த கோஎஃபிஷியன்ட்டுக்கு பதிலாக நம்ம இந்த கான்ஸ்டன்ட்ஸ் எழுதணும். ஆர்டர் அதே மாதிரி தான் எழுதணும். ஆர்டர் மாற்றிடாதீங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட ஃபர்ஸ்ட், செகண்ட் ஈக்குவேஷனோட செகண்ட். இங்கே வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y 3, 5. ரைட்? தட் இஸ் ஈக்குவல் டு 35 minus 27, that is equal to 8. நமக்கு என்ன வேணும்? x yயும் வேணும். ஸோ டெல்டா y is equal to, இங்கே இது ஃபர்ஸ்ட் அப்படியே எழுதிக்கணும். 2, 3 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் yக்கு பதிலாக இந்த கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ 7, 9, that is equal to 18 minus 21, that is equal to minus 3. நமக்கு இப்போ x is equal to delta x by x, which is equal to 8 by 1, that is equal to 8. Then y is equal to delta y by y, that is equal to minus 3 by 1, that is equal to minus 3. Therefore, solution is x is equal to 8 and y is equal to minus 3. You can check also, இந்த கண்டுபிடிச்ச xும் yயும் நம்ம கொடுத்திருக்க ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி அந்த ஈக்குவேஷன் கரெக்டாக ஹோல்ட் ஆச்சுன்னா நம்மளோட ஆன்சர் கரெக்ட். 8 into 2 is 16, then minus 3 into 3. அப்போ இங்கே 16 minus 9, that is equal to 7. இதில் substitute பண்ணுவா 24 minus 15, that is equal to 9. So ரெண்டுமே hold ஆகுது. நம்ம answer is right. That's all. Same idea, equation with two variables. உங்களுக்கு ஒரு 3 mark கேட்கலாம். 5, 3, 3, 7. Coefficient of x, coefficient of y. This is equal to, இந்த product first, அப்புறம் in minus இந்த product. This is 35 minus 9, that is equal to 26.
அடுத்தது delta x is equal to இதுக்கு பதிலா x ஓட coefficientsக்கு பதிலா நம்ம இந்த constants எழுதணும் 17 and here 31 இங்க y அப்படியே தான் எழுதணும். This is equal to இந்த product minus இந்த product 7 7s are 49 ஒரு 4 7 1s are 7 119 minus 93 that is equal to 26. அடுத்தது delta y is equal to இங்க x ஓட coefficients அப்படியே தான் எழுதணும். y ஓட coefficient பதிலா constant எழுதணும் 17 31 that is equal to first in the product so 5 then 15 minus in the product 7 3s are 21 2 3 1s are 3 51 that is equal to 104. இப்போ நமக்கு x is equal to delta x by delta that is equal to 26 by 26 that is equal to y 1 and y is equal to delta y by delta that is equal to 104 by 26 that is equal to 4. Therefore x is equal to 1 and y is equal to 4 is the required solution. Check. 5 plus 12 equal to 17, right? Then 3 plus 28 is equal to 31, right? So நம்மளோட answer is right. Third subdivision in first question 2x plus y minus z is equal to 3, x plus y plus z is equal to 1, x minus 2y minus 3z is equal to 4. First delta equal to அப்படியே coefficient of x, then coefficient of y 1 1 minus 2, then coefficient of z minus 1 1 minus 3, right? Delta is equal to இப்போ determinant expansion plus minus plus 2 into என்ன பண்ணணும் first 2 இருக்க ரோவையும் காலமையும் மறைச்சுக்கணும். Two into in the product minus in the product, so minus 3 plus 2, then minus 1 into minus 3 minus 1 in the product minus in the product. அடுத்தது இந்த entry minus 1 into in the product minus in the product minus 2 minus 1, right? Symbols correctா இருந்ததுன்னா இந்த sum எல்லாருமே கரெக்டா செய்யலாம். minus 1 then minus 1 into minus 4 then minus 1 into minus 3 that is equal to minus 2 plus 4 plus 3 இது ரெண்டும் 7 minus 2 that is equal to 5 not equal to 0, therefore unique solution exists. இப்போ delta x delta x is equal to இதெல்லாம் எடுத்துறணும், coefficient of x எல்லாம் எடுத்துட்டு அதுக்கு பதிலா இது எழுதணும். So this is 3 1 4 column wise, மற்ற second column third column அதே தான் எழுதியிருக்கணும். ஓகேப்பா? இப்போ determinant expansion plus minus plus போட மறந்துடாதீங்க. This is plus minus plus that is equal to 3 into இது minus 3 plus 2, right? Minus 3 plus 2. அடுத்தது minus 1 into இப்போ இந்த product minus 3 minus 4, then minus 1 into
minus 2 minus 4. In the product minus in the product. இங்கு இருக்க minus 1 into. That is equal to 3 into minus 1 minus 1 into minus 7 plus minus 1 into minus 6. That is equal to minus 3 plus 7 plus 6. இது ரெண்டையும் add பண்ணா 13 minus 3 is equal to 10, positive 10. Delta y 2 into இந்த row இந்த column மறைச்சுக்கோங்க. நீங்கள் யூஸ்ட் வித் ஆகிற வரைக்கும் ஒரு 4 ஃபிங்கரும் ஒரு இன்னொன்று பென்சிலோ எரேசரோ ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. minus 3 minus 4 then minus 3 into minus 3 minus 1 then 4 minus 1 வெளியே minus 1 into you will get minus 5. அதே மாதிரி delta z is equal to 0. இங்கே z ஓட coefficients பதிலா constants. X is equal to delta x by delta 10 by 5 2. Y is equal to delta y by delta, it is minus 1. Z is equal to 0. இதுதான் solution. நமக்கு வந்த solution கொடுத்திருக்க equation substitute பண்ணி பாருங்க. You will get 4 minus 1 that is 3. Correct. அடுத்தது இங்கே 2 minus 1 1. அடுத்தது 2 plus 2 that is equal to 4. So நம்ம answer correct நீங்க confident move ஆகலாம். Fourth subdivision in question number 1. Coefficient of x, இங்கே coefficient of y, இங்கே coefficient of z. Plus minus plus. இங்கே இந்த number 1 into இந்த minor. So first in the product minus in the product. So minus 9 இது multiply பண்ணும்போதே plus ஆயிடும். So minus 9 minus 2. அடுத்தது இங்கே minus 1 into minus 6 plus 6. அடுத்தது plus 1 into minus 4 then minus 18. You will get minus 33. அதே மாதிரி delta x வந்து x ஓட coefficients எல்லாம் எடுத்துட்டு அதுக்கு பதிலா constant ஓட இது அப்படியே column matrix எழுதணும். So first column வந்து 6 5 minus 7 மற்ற ரெண்டு column as such இதே மாதிரி determinant expansion plus minus plus then 6 into minus 9 minus 2 then minus 1 into minus 15 minus 7 plus 1 into minus 10 plus 21 will give you minus 33. Then delta y க்கு coefficient of y க்கு பதிலா constant எழுதணும். அதே மாதிரி determinant expansion you will get delta y as minus 66. Delta z க்கு z ஓட coefficients க்கு பதிலா constant எழுதணும். Determinant expansion you will get delta z is equal to minus 99. Then x equal to delta x by delta, y is equal to delta y by delta, z is equal to delta z by delta will give you x, y, z. X is equal to 1, y is equal to 2, z is equal to 3. அதே ஐடியா தான் fifth subdivision. டெல்டாக்கு வந்து அப்படியே இது மட்டும் எழுதலாம். coefficient of x, coefficient of y, coefficient of z. Then plus minus plus determinant expansion. நீங்கள் familiar ஆகிற வரைக்கும் you can use like this.
உங்ககிட்ட 2 பென்சிலோ பென்னோ எரேசரோ யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்? தென் delta is equal to 168. அதே மாதிரி delta x coefficient of x க்கு பதிலா constant. சிஸ்டம் வந்து ax is equal to b. கான்ஸ்டன்ட் எல்லாம் ரைட் சைடில் இருக்க மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணிட்டு தான் இந்த டெல்டா எக்ஸ்க்கு வந்திருக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு கான்ஸ்டன்ட்டுக்கு சைன் மாறிடும். ஸோ அது மட்டும் இதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தென் சிம்பிள் கேர்ஃபுல்லாக கேரி பண்ணணும். லாஸ்ட்டில் கண்டுபிடிச்ச எக்ஸ் ஒய் ஜெட்டை கொடுத்துருக்க செட் ஆஃப் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். எல்லாமே கரெக்டாக ஹோல்ட் ஆச்சுன்னா உங்களோட ஆன்சர் இஸ் ரைட். x is equal to -1, y is equal to half, z is equal to 1/3. இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. -1 then +2 +1 3 - 1 that is equal to 2. கரெக்ட். எல்லா ஈக்குவேஷனுமே கரெக்டாக ஹோல்ட் ஆகும். ஸோ யூ கேன் கான்ஃபிடென்ட்லி ப்ரொசீட். தட்ஸ் ஆல்.